கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நவம்பர் மாதம் 15ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி உங்கள் வீட்டில் திருமண நாளை இல்லைன்னா பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இப்பொழுது எங்களுடைய தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாக அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கும் நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் என்கிற மங்கள வார்த்தையின்படி இந்த வருஷம் ஃபுல்லாக கர்த்தர் உங்களுடைய வேரை கனி கொடுக்க வைப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற மங்கள வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். ஒரு செடியில் உள்ள துளிர் எப்படி துளிர் விட்டு அப்படியே தழைச்சி வந்து பூ பூத்து காய் காய்த்து பழங்களை கொடுக்கிறதோ, அதே போல் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை மொட்டு விட்டு அப்படியே நிற்காமல் அது துளிர் விட்டு பூ பூத்து காய் காய்த்து கனிகளை கொடுக்கிற அளவுக்கு அது தழைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உங்கள் குடும்பம் கடந்த நாட்களில் துளிர் விடுவதற்கு பதிலாக, தழைப்பதற்கு பதிலாக அழிவை நோக்கி கடந்து செல்லலாம், இழப்பை நோக்கி கடந்து சென்று கொண்டிருக்கலாம். உன்னுடைய வியாபாரம் இழப்புகள், அநேக நஷ்டங்கள், வேதனைகள், அவப்பெயர்களுக்கு நேராக போய் கொண்டிருக்கலாம். உன்னுடைய ஊழியத்தில் கடந்த நாட்களில் நல்ல ஆத்தும அறுவடை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். உடைய படிப்பிலே தடைப்பட்டிருக்கலாம், படிப்பு பாதியில் நிற்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். அப்போ இதில் எல்லாத்துலேயும் நீ துளிர் விடணுன்னா, உன் வாழ்க்கை தழைக்கணுன்னா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்னா, நீ ஒரு நீதிமானா ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிற பிள்ளையா மாறுறதுக்கு இன்றைக்கி உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நிறைய இனத்தை இழந்துட்டேன், நிறைய கோட்டை விட்டுட்டேன், நிறைய ஏமாந்துட்டேன், நிறைய இடத்துல நானே தொலைச்சிட்டேன். ஆண்டவரே இதுக்கு மேலே எனக்கு தொலைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நான் என்னை நீதி மார்க்கத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு அதிசயத்தை கொடுத்து இன்றைக்கு பிறகு துளிர் விடும் காலம் உங்கள் வாழ்க்கையில் இனி தொடங்கும். கடந்த நாட்களில் இலையுதிர் காலத்தில் நீங்கள் இருந்திருக்கலாம். இலையுதிர் காலம்னா தெரியும், எல்லாமே அப்படியே பட்டு 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 விழுந்து காய்ஞ்சி போய் சருகு மாதிரி கீழே விழும் இலைகள். ஆனால் துளிர் விடும் காலங்கள் வரும் பொழுது அந்த ரூட்லேருந்து ஒவ்வொரு இலையாக துளிர் விட்டு பச்சை பச்சையேன்னு ஆகும் பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி பிறகு உங்களுடைய குடும்பம் துளிர்விடும், வியாபாரம் துளிர்விடும், ஊழியம் துளிர்விடும், உங்களுடைய படிப்பு துளிர்விடும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரியா? இன்றைக்கி ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமே. சகோதரி சுதா, சென்னை. நான் முதன் முறையாக சேமம் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு என்னுடைய வேலையில் பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டேன். கர்த்தருடைய கிருபையினால் ஜெபித்த அதே வாரத்தில் எனக்கு பதவி உயர்வை தந்து துளிரை போல தழைக்கச் செய்து என்னை ஆசீர்வதித்தார். ஒரு லெவலுக்கு மேலே வளர முடியலை, துளிர் விட முடியலை. சேமம் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு ஜெபிச்சுட்டு போனாங்க. ஆண்டவருடைய கிருபையினால் இப்போ தான் அவங்களுக்கு ஒரு நல்ல உயர்வை தந்து துளிரை போல அவர்கள் தழைத்து ஓங்க ஆண்டவர் செய்திருக்கிறார். ஸோ இந்த ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்வார். அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். முதல்ல இவருடைய குடும்பம் தழைக்க, வியாபாரம் தழைக்க, ஊழியம் தழைக்க, ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே இவருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான அந்தகார கிரியைகளை கேன்சல் பண்ணுவீராக. இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் அபத்தமாக்கி போட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இழப்பின் காலங்கள் அல்ல, இனி துளிர்விடும் காலங்கள். குடும்பம் துளிர்கட்டும், ஊழியம் துளிர்கட்டும், இவருடைய படிப்பு துளிர்கட்டும், வேலை ஸ்தலத்தில் இவர்களுக்கு நல்ல துளிர்விடும் காலத்தை ஆண்டவர் தொடங்கி வச்சு என் பிள்ளைகளை நீர் கனம் பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044
24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.